ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கிஸ் கிச்சன் சேனல்லேருந்து மிஸ்ஸஸ் பூர்ணி பிரசன்னா பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோஸில் பார்க்க போகிறது சூப்பரான சுவையான சிறுகீரை பருப்பு டால் வச்சு செய்ய போகிறோம். இங்கே பாருங்கள், சிறுகீரை எடுத்து வச்சுருக்கேன், நல்லா ஆஞ்சு, இது ரொம்ப நல்லது உடம்புக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஜீரகம் வச்சுருக்கேன், பச்சை மிளகா வச்சுருக்கேன், பூண்டு வச்சுருக்கேன். நம்ம இதை வச்சு சூப்பரான ஒரு சுவையான சிறுகீரை கூட்டு ரெடி பண்ண போகிறோம். எப்படி ரெடி பண்ணுறோன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு எடுத்து ஒரு குக்கர் எடுத்து நம்ம அடுப்பில் வச்சுருக்கோம். அது லைட்டாக கொஞ்சம் சூடாகிற வரைக்கும் நம்ம இருக்கட்டும், சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ இந்த சிறுகீரைக்கு தேவையானது இன்னும் ரெண்டு தான். ஒன்று மஞ்சத்தூளும் கொஞ்சோண்டு சாம்பார் பொடி மட்டும்தான் நம்ம அதில் ஆட் பண்ண போகிறோம். இது ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கடாய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடலை எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காயட்டும். இன்னும் உங்களுக்கு நல்லா காஞ்சி வருதா? இப்போ இந்த டைமில் நம்ம கடுகு அதில் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்சு வர நேரம் பார்த்து நம்ம வெங்காயத்தையும் நம்ம அதில் ஆட் பண்ணிக்கிறோம். வெங்காயம் நம்மளுக்கு நல்லா வதங்கணும். வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. இந்த டைமில் நம்ம பச்சை மிளகாயும் நம்ம அது கூட ஆட் பண்ணிக்கிறோம். பச்சை மிளகாயும் நல்லா வதங்கணும். இப்போ நம்ம பூண்டையும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். பூண்டை தட்டி போடனாலும் போடலாம், அப்படியே போடனாலும் போடலாம். நம்ம வேக வைக்கிறதுனால அப்படியே போட்டுடலாம். பூண்டையும் போட்டு நம்ம நல்லா வதக்கணும். இப்போ நம்ம தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளியை போட்டு நல்லா வதக்குறோம். இங்கே பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கையில் லைட்டாக நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இந்த டைமில் பருப்பை அதில் ஆட் பண்ணிடலாம். பருப்பையும் நம்ம அதை கூட ஆட் பண்ணிடுறோம். பருப்பு அது கூட ஆட் பண்ணி ஒரு கிளறிடலாம். இப்போ நம்ம 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயமும் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயமும் நம்ம தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். மறுபடியும் ஒரு வதக்கி விட்டுலாம். இப்போ இந்த கீரையும் நம்ம அது கூட ஆட் பண்ணுறோம். இப்போ நம்ம ஜீரகத்தையும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு கிளறலாம். நல்ல ஒரு கிளறணும், நல்லா கிளறுங்க. கிளறிட்டிங்கன்னா
கொஞ்சோண்டு சாம்பார் மசாலா ஒரே 1 ஸ்பூன் நம்ம அதில் ஆட் பண்ணுறோம். இப்போ சாம்பார் மசாலா 1 ஸ்பூன் அதில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அதையும் ஒரு கிளறுறோம். கொஞ்ச நேரம் ஒரு விசில் விட்டுட்டு நம்ம இறக்கலாம். குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். நம்ம குக்கரை நல்லா அழகாக மூடிட்டோம். இப்போ ஸ்டீம் வந்தோடனே விசில் அதில் போடுறோம். ஸ்டீம் வந்துருச்சு. விசில் அதில் போட்டுட்டேன். இப்போ ஒரே ஒரு விசில் விட்டு நம்ம இறக்கிடலாம். சூப்பரான சுவையான சிறுகீரை டால் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.